இன்னொரு வசனத்தை அதே புத்தகத்திலிருந்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லேவியராகவும் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த வார்த்தையானது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லி மோசே மக்களிடத்தில் இதில் பேசுகிறார். பரிசுத்தராய் இருங்கள். இது ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் அவர் சொந்த ஜனத்தை தெரிந்து கொண்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்போனா அந்த உலகம் மற்ற பகுதி எல்லாமே இருள் அடைந்ததாக இருக்கிறது. கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சுற்றிப்புற இருக்க தேசங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குகிற தேவனை பற்றி நல்லா அறிந்தவர்கள். இதை பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் அதை போதிக்கிறேன். மோசே உடைய கவனன்ட், உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில் செய்யப்படி சொல்லப்படி நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதை நம்மளால் பரிசுத்தரமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு யாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யாருமே சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு உங்களால் செய்ய முடிய காரியத்தை தான் சொல்லுகிறேன். பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். இந்த பரிசுத்தத்தை பற்றி நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட இந்த இந்து சமயத்தில் இருக்கும்போது இந்த ரிஷிகள்லாம் எங்கே போனாங்க? பரிசுத்தம் ஆக்கிக் கொள்வதற்கு. புக்தர் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியானார்? பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு, உலகத்தினுடைய பாடுகளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு வெளியானவங்க தான். உடம்பை அடக்கி ஒடுக்கி அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், யாருடைய வார்த்தை கேட்கக்கூடாது, நானும் பேசக்கூடாது. பாருங்க எவ்வளோ ஒரு கடினப்பட்டு ஒரு தியாகம் பண்ணி அவர் பரிசுத்தமாக இருக்கணும், கடவுளோடு நெருங்கி இருக்கணும் போகிறாங்க. அதாவது ஓட்டை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி அவருடைய ஜெபத்தை அவங்களுடைய இருக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதை கடவுளுக்கு, இந்த ஈசனுக்கு போய் எட்டணும். இப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப கோட்பாடெலாம் இருக்குது. இவனாலும் நீங்கள் உபவாசம் இருக்கணும், மரக்கறி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும், விருந்தை இருந்தால் தான் மற்ற காரியங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய பரிசுத்தம் என்கிற அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டது அப்படி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது தான் நமக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்று அனுப்பின எல்லாம் வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம், புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆகினால் அதே தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போது நம்ம பார்க்க வேண்டியது இந்த பரிசுத்தம் என்கிறது என்ன, அது இல்லை என்ன, அது இதுதான் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லுகிறது என்ன? பரிசேயர்கள்லாம் அவங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருந்துச்சு? காணிக்க கொடுக்குறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுடைய பக்தியை வெளியே காட்டுக்கிறாங்க. இப்போ நம்முடைய பக்தியை வெளியே காட்டினா என்ன சொல்லுவாங்க?
இந்த 5 முறை இந்த சவுதி அரேபியாவில் 5 முறை தொழுது கொள்றதுன்னு சொன்னால் மணி அடிச்சக்க விட அப்பப்பயே மேட்டை போட்டு அங்கேயே எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் அந்த தேசம் முழுவதும் நேரத்தில் அப்படியே அடங்கிறோம். அது பரிசுத்தமா? கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்த அதே தேசத்தில் உள்ளவங்க இந்த தொழுதுன பிறகு அருவாளை எடுத்து போய் விரோதிகளை வெட்டுகிறார்கள். அது பரிசுத்தமா? ஒரு கொள்கைக்காக அது பரிசுத்தமா? நல்லா கெட்டதை செய்யாமல் இருப்பது, அணியாமல் செய்யாமல் இருப்பது அது பரிசுத்தமா? கேள்வி இருக்கு இல்லையா? ரொம்ப பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க, நல்லா படித்தவங்களாம் இருக்கிறாங்க, திருக்குறளை படிக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் நல்லவனாக பூலோகத்தில் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், நான் நல்லதை செய்யணும் அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க. அது பரிசுத்தமா? சரி, எங்களை கிறிஸ்தவங்களை விட அவர்கள் இன்னும் மேன்மையாக இருப்பாங்க பரிசுத்தத்தில். இப்படி கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. அது பரிசுத்தமா? கடவுளை அறியாதவர்கள் அந்த தவறு செய்யாமல் இருப்பது, அவங்க பாவம்னு சொல்ல மாட்டாங்க, தப்பு செய்யாதே, அதேதான். அப்போ அவர்கள் நினைக்கிறது போல நாம் எந்த அளவுக்கு அதை விட மேலான காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ உபவாசம் பண்ணும்போது முடியெல்லாம் எண்ணெயை போட்டு பூசிட்டு நல்லா 4 பேருக்கு சொன்னப்பா, நம்ம 4 பேர்கிட்ட நானும் உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்ட அவசியமே இல்லை, சொல்லக்கூடாது அப்படி. அது அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அது காட்டுகிறது. அது ஆண்டவர் இயேசு நிறைய காரியங்களை பற்றி இதை பற்றி அவர் சொல்லுகிறார். ஜெபிக்கும் போது அறையில் புகுந்து ஜெபம் பண்ணு, கொடுக்கும்போது 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு கொடுக்காத, உபவாசம் பண்ணும்போது நீ காட்டிக்காத. இவைகள்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கற்பித்த காரியங்கள். பரிசுத்தம். ஒரு சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, வெறி இருக்காது, தன் புகழ்ச்சி இருக்காது, பொறாமை இருக்காது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் இதுதான். இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வளரலை, இன்னும் நம்ம கருத்துக்குள்ளே இன்னும் பலப்படலைன்னு என்று நாம் சொல்ல முடியும்.
பரிசுத்தம் என்பது ஒரு விசுவாசம். கர்த்தர் மேல் ஆண்டவர் சொல்லுகிறது போல, நான் பரிசுத்தராக இருக்கிறதால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. இது வேதம், நம்முடைய வேதத்தில் தான் சொல்லப்பட்டுகிறது. விசுவாசம். God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் இயேசு இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவனாய் இருக்கிறேன். என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை, அவருடைய வல்லமை, வார்த்தையுடைய வல்லமை என்னோட இருக்கு. இது பரிசுத்தம் பாருங்க. இதுதான் உங்களை என்ன அடிப்படையான காரியம் நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தம். அப்போ நம்ம அந்த பரிசுத்தமாக இருப்பது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? அதில் கஷ்டமான காரியம். கர்த்தர் இதை நம்மால் செய்ய முடிகிற காரியத்தை அவன் சொல்கிறார். இன்னொரு காரியம், பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறது. அது பரிசுத்தம். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எழுந்து வாசிக்கிறது, தியானிக்கிறது, பரிசுத்தம். அப்போது நாளுக்கு நாளும் இந்த காரியத்தை செய்யும்போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். உலகம் நம்மளை பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சாயல் நம்ம மேலே இருக்கிறதுனால உலகமே புரிந்து கொள்ளும். ஆண்டவர் நம்மளை இப்படி நடத்துகிறாரு பாருங்க. அவருடைய கிரேஸ் நம்ம இடத்துல இருக்குது. அந்த கிரேஸ் பிறர் இடத்துல நம்ம காட்டுக்கிறோம். அது பரிசுத்தம். ஆனால் நம்மளுக்கு அந்த அந்த பரிசுத்தத்தை எப்படி இருக்கணும்னு ஆரம்பித்து சொல்லிட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை நம்மளுக்கு இருக்கிறது. அந்த கிருபை பிறர் இடத்துல, அது இங்கிலீஷில் சொல்ல போனால், God has been very gracious to you. Now you be gracious to others. அதுதான். அப்படின்னா இந்த கிரேஸிங்கிற வாதம் நமக்குள்ளே நமக்கு ஆண்டவர் அவர் நமக்கு அந்த எப்படி வழி நடத்துகிறாரு? அவருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிறார் அவருடைய கிருபையினாலே. அதே போல் அதே கிருபை நம்ம பெற்றுக்கொண்டு பிறரிடத்தில் அதே கிருபையோடு நம்ம நடந்து கொள்கிறோம். பரிசுத்தம். இன்னொரு காரியம், பரிசுத்தம் என்றால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகும்போது கூட நம்ம பாவம் செய்யாமல் இருப்பது பரிசுத்தம். இதில் தான் நம்ம கருத்து. நம்மளுக்கு இந்த சோதனை காலம் வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு போகுது. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை போய் கொடுத்து பாவம் செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் அந்த கடந்து போகிறதுக்கு உதவி செய்வார். அது பரிசுத்தம்.
அதனால நம்ம வெளியே இதெல்லாம் வெளியே காட்டிக்காம நம்மளுக்கு எல்லாமே பரிசுத்தம் என்பது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. நம்ம இந்த பரிசுத்தமானது கடவுளுடைய வார்த்தை, அவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே இருந்தால் அது நல்லது கிரியை செய்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாமல் கடந்து போக உதவி செய்கிறார். அப்படின்னு தவறு செய்தாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது அவசியம். ஆனால் அந்த உடன்படிக்கை நம்மளோடு செய்தா இருப்பாருங்க. அந்த உடன்படிக்கை நிரந்தரமான உடன்படிக்கை. இதுதான் பூலோகத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல. இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் உடன்படிக்கை செய்திருக்கிறாருன்னு மற்றவங்களே அந்த ஒரு பொறாமை இருக்குது. ஏன் எங்களிடத்துல ஏன் உடன்படிக்கை செய்யலை, ஏன் அவங்க மாத்திரம்தான் ரொம்ப ஸ்பெஷலான பீப்பிள். ஆண்டவர் எங்களையும் தேர்ந்தெடுக்கலையா? ஆனால் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, உடன்படிக்கை மோசே மூலமாக தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்த ஜனங்கள், யூ ஆர் மை பீப்புள். அப்போ அவர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை நம்ம கடந்து போகும்போது நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குது, இதில் ரொம்ப பேர் இதில் விழுந்துடுறாங்க. நம்முடைய குணங்கள், நம்முடைய நடத்தி, எப்படி நடந்துக்கிறோம், ஒவ்வொரு சிச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிறோம். நீதியாய் இருப்பதே பரிசுத்தம். ஆண்டவரை வணங்கிட்டு போய் அநீதியான காரியத்தை செய்தால் அது பரிசுத்தம் அல்ல. நம்ம நீதியை நடப்பதே, உலகத்தில் நீதி நடப்பதே அது பரிசுத்தம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், நம்ம இதயத்தில் உள்ளது தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை தீட்டுப்படுத்துதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிப்படையாத காலம் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் போன பிறகு ஆவியானவருடைய குணங்கள், தி ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் நம்ம உள்ளத்தில் வருகிறது. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது ஆவியானவர். பரிசுத்தப்படுத்துகிறார், நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்துகிறார். இதில் ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். மத்தேயு 5:8 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். The pure in heart, holiness, the pure in heart. மத்தேயு 5:16 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. பார்த்தீங்களா? பரிசுத்தம் என்பது என்னன்னு பாருங்க. கர்த்தருடைய மகிமை கண்டு நாம் ஜீவிப்பது ஒவ்வொரு நாளும். So holiness is living for God's glory. நம்முடைய புகழ்ச்சிக்காக இல்லை, அவருடைய புகழ்ச்சி. அது பரிசுத்தம். சில வசனங்களை நான் பார்ப்போம். இந்த
யாத்திரியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாடு. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு உற்சாகமான வார்த்தை கொடுக்கிறார். நான் தான் உங்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து நான் காப்பாற்றி கொண்டு வந்தவன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. எபிரேயர் புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். 12:14. எபிரேயர் 12:14. எல்லாரோடும் சமாதானம் இல்லைங்கள். நம்ம ஒவ்வொருவோடும் நம்ம சண்டை போட்டுருக்கோம், அதில் பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோடும் அப்படின்னா எல்லோரும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம இந்த தேசத்தில் வாழ்ந்துக்கிட்ட 3 இன மக்கள்னு சொன்னால் 3 இன மக்களுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோம். இப்போ யார் மேலும் நமக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா அதில் பரிசுத்தம் கிடையாது. அதில் அரசியல்வாதி என்ன செய்யும்? எல்லா 3 இன மக்களும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அதே தான் ஆகுங்க சொல்கிறாரு. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து படிங்க மாத. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா பாவம் செய்யாமல் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. உங்கள் ஜெபத்து கூட கர்த்தர் கேட்க மாட்டார். ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்? அங்கே தான் அந்த விட அங்கே அதில் அந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த பரிசுத்தமானது எப்போ ஆரம்பிக்கிறது? ரட்சிப்பு அடைந்த உடனே, கர்த்தருக்குள்ள வந்த உடனே. நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யற? பலப்படுத்தி அந்த பரிசுத்தத்துக்குள் கொண்டு போகிறார். இப்போ இந்த தேவனுடைய தேவ ஆலயத்தை நம்ம பார்த்தா கூட அப்போள்ள தேவாலயத்தை பெருத்து பார்த்தோமானால் வெளியே பலியிடுகிறார்கள். வெங்கல தொட்டி இருக்கு, காலு கழுவிட்டு. அப்போ என்ன பயபக்தியோடு அவன் ஒரு ஆடை கொண்டு வந்து அவன் ஆசாரடி கொடுத்து சுத்தப்படுத்தி துண்டங்களாக வெட்டி அந்த பீடத்தை மேல் வைத்து சுட்டெரிக்கிறாங்க. அது சுகந்த வாசனையாக சரி இவனுடைய பாவமானது மன்னிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளுக்கு போகும்போது அவன் வெங்கல தொட்டி இருக்க காலை கழுவிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த காலத்தில் உள்ள பழக்கத்தை பாருங்கள். பரிசுத்தமாக இருக்கிறதுன்னா அது அவர் வெளிப்படையாக அவர்கள் ஒவ்வொருவனும் யாரும் அவன் அலட்சியமாக யாரும் உள்ளுக்கு நுழைஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் பிராங்கன்சிலிருந்து சமூகம் அப்போ இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு திறமை இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம் அதுதான். அங்கே உடன்படிக்கை பெட்டியே இருக்கிறது. அப்போ எப்படி அவங்களுடைய பரிசுத்த காத்து கொண்டாங்க? அந்த ஆசாரியன் சும்மா உள்ளுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பிரதான ஆசாரம் இந்த சீஃப் ப்ரீஸ்ட் தான் உள்ளுக்கு போகணும், வருஷத்துக்கு ஒரு முறை. இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உள்ளுக்கு போனோம், செத்து போய் வரானோ உயிரோட வரானது
அது கிருபை. காலை கட்டிடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். இவன் அசுத்தமாக இருக்கிற வேலையில் உள்ளுக்கு நுழையக்கூடாது. பயபக்தியோடு சுத்த இருதயத்தோடு கடவுளுக்கு பயந்து அவன் முதலாவதாக தன்னைத்தானே சுத்திகரித்து பலியிட்டு சுத்திகரித்த பிறகு அந்த தைரியம் வரும்போது உள்ளுக்கு போய் தூபம் காட்டிட்டு வரணும். அப்போ இந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் யூத மார்க்கத்திலே பார்க்கும்போது எப்படி நடந்து கொள்கிறார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம் வேதத்தில் இருக்கிறது. அதனால் இதை அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் பரிசுத்தமாக இருக்க நம்ம எப்போதும் முயற்சி செய்வோம். பரிசுத்தமாக இட்ஸ் நாட் ஒரே நாளை எல்லாம் வந்துடாது. இன்னொரு வசந்தம் எடுத்து பார்ப்போம். எபிரேயர் 13:12. படிங்க அதை. பரிசுத்தப்படுத்துவதற்காக. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்கம்மா. சொந்த இரத்தத்தினாலே. அப்ப நம்ம எப்படி இந்த பரிசுத்தத்துக்குள் எப்படி நம்ம வந்தோம்? அவருடைய இரத்தத்தினாலும் நம்ம கழுவப்பட்டு, நம்முடைய பாவங்களும் கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை சாதாரண ஒரு ஆவியில், அது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவை தான் மகிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அந்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்ம சொந்த முயற்சினால் நம்ம பரிசுத்தமாகலை. ஆவியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ பாருங்க, இந்த ஆண்டவர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாடுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நீதியிலே செய்வோம். நீதி இல்லாமல் இருந்துச்சுன்னா, நம்ம சொன்னது போல இவைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தமாக முடியாது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலேயே உம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆகினால எனக்கு நாளுக்கு நாள் இந்த வார்த்தையினால் பலப்பட்டு, ஆவினால் பலப்பட்டு, அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் ஜீவிக்க கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென்.